ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஜெகநாத், ஜெய் பல்தேவ், ஜெய் சுபத்ரா. ஹரே கிருஷ்ணா. ரத யாத்திரை ஃபெஸ்டிவலை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரில் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இங்கே வந்து கனடாவில் நல்லா வீதியில் நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காலேயும் ரொம்ப கிராண்டாக ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க அங்கே வெஸ்ட் வெர்ஜீனியாவில். ஸோ ரோட்லையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. ஃபாரினர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கூட அழகாக புடவை கட்டி அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டே போவாங்க. பாட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இது மைக்கில் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கூட்டம் வந்து எக்கச்சக்கமான கூட்டம். ரதத்துக்கு முன்னால் வந்து குறிப்பிட்ட சில பேரை மட்டும்தான் விடுவாங்க இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க. அதர் தென் தட்டு அதுக்குள்ளார யாரையும் விடுறதில்ல. வாலண்டியர்ஸ் வந்து அதைய கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தண்ணி வந்து இங்கே 30 டிகிரி அந்த வெயிலே தாங்க முடியாது இங்கே. ஸோ தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு இங்கே யங்கன் தண்டாஸ்லேருந்து தான் எப்போவுமே ரதம் கிளம்புது. ஒரு 1.5 கிலோமீட்டர் இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கு. ஸோ அங்கே 1.5 கிலோமீட்ரு தூரம் வரைக்கும் கிராண்டான கீர்த்தன், சூப்பரான கீர்த்தனோட தான் ஜெகநாதர், பலதேவ், சுபத்ரா தேவி 3 பேருமே போவாங்க. இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கேயும் குக்கிங் சர்வீஸ்லேயும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ குக்கிங் சர்வீஸும் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் வந்து பேக்கிங் சர்வீஸில் இருந்தோம் நாங்கள். ஸோ குக்கிங் பார்த்திங்கன்னா பெரிய 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 பாத்திரங்க. ஒரே சமயத்தில் 50 கிலோ 60 கிலோ ரைஸ் வேகிற மாதிரி அவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுட்டு பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணின வெஜிடபிள்ஸ் அப்படியே போடுறாங்க. அதில் வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டு, அப்புறம் வந்து டொமேட்டோ எல்லாம் வந்து பியூரியாக கிடைக்கிது. டொமேட்டோ மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வந்து அந்த இதில் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே கொட்டி அப்படி தான் அவங்க சாம்பார் வைக்கிறாங்க. தால் வந்து வெந்துருச்சுன்னா எல்லாமே போட்டு பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி தான் அப்படியே கட் பண்ண வெஜிடபிள்ஸே கிடைக்கிது. அப்படியே கொட்டி பன்னீர் அது இதெல்லாம் க்யூப்ஸாகவே கிடைக்கிது. ஸோ அப்படியே கொட்டி 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 எல்லா ஸ்பைசஸ் அதாவது பொடியெல்லாம் போட்டு அவ்வளோ குயிக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது ஒரு ரைஸ் கூட அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா காலையிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆளுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. போன தடவை நாங்கள் வந்தப்பவே 20,000 பீப்புள் வந்திருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த சாட்டர்டேவும் வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த சண்டேவும் 10 to 15,000 ஆளுக்கு வந்திருக்காங்க. ஸோ வர்றவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ பிரசாதம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் ஜெகநாதர் ரத யாத்திரையில் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் வந்தாலும் சரி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ பிரசாதம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சமையல் பண்ணுற இதெல்லாமே வந்து அதுக்கெல்லாம் பெரிய பெரிய டீம் இருக்குது. எல்லாமே வந்து டொரண்டோ டெம்பிள்லேருந்து அடுப்பு, பெரிய பெரிய பாத்திரங்க எல்லாமே இங்கேருந்து டீமாக அவங்க அதாவது அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி இங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஐலாண்டில் எடுத்துகிட்டு போய் ரொம்ப ரொம்ப கிராண்டாக அதைய வந்து செஞ்சு அப்புறம் திருப்பி அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ரொம்ப கிராண்டான ஒரு செலிப்ரேஷன். வீடியோவும் இதில் கூட 1-2 போடுறேன். அந்த அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அடுப்பு. அந்த ஃபோனில் பார்க்கும்போது நம்மளுக்கு சின்னதாக தெரியுது. ஒரே தடவையில் வந்து 1000 பேர் அந்த சப்ஜி ஒரு பாத்திரத்தில் பண்ணுனா 1000 பேர் சாப்பிட்லாம். அதே மாதிரி பெரிய பெரிய பாத்திரம். ஒரு தடவை அதில் ரைஸ் வச்சா 2000 பேர் அதில் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இங்கே பிரபுஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சா 2 பேர் 3 பேர் நின்று அதைய வந்து கலந்து விட்டு அதை வந்து அடிப்பிடிக்காமல் பக்குவமாக பார்த்து இறக்குறாங்க. ஸோ இட்ஸ் அமேசிங் டீம் ஒர்க்கு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, வார்த்தைகள் வரல. அந்தளவுக்கு பிரபுபாதாவினுடைய கிருப்பையில்
உலகம் முழுக்க இந்த ரத யாத்திரை கொண்டாடப்படுது. பகவான் ஜெகநாதருடைய கிருபை எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஹரே கிருஷ்ணா.